உங்களுடைய ஒத்துழைப்பு தான். எங்களுக்கு தேவை 200 மூடை அரிசி, 3000 கிலோ வெல்லம், 200 டின் நெய் தேவைப்படுறது. வசதி இருக்கிற வாங்கி கொடுங்க. கால் கொள்ளாது டிக்கி நிறைய ஒரு வாரம் அவகாசம் இருக்கு. வசதி இருக்கிற நிறைய கொண்டு வந்து கொடுங்க. அல்லது ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு, நம்ம வீட்டு குழந்தை கல்யாணம், பிறந்த நாள் அப்படின்னு நினைச்சுண்டு சிறு காணிக்கை, சில 100 ரூபாய், சில 1000 ரூபாய் சுவாமிக்கு நன்கொடையா சமர்ப்பணம் பண்ணுங்க. நல்ல நாள் வருஷ பிறப்புன்னு வந்திருக்கேளே, நல்ல செயல்பாடு தான தர்மங்களை இன்று முதல் ஆரம்பிக்கும். உங்களுக்காக பிரகாரத்தில் உட்கார்ந்து இருக்க நோட்டு பேனா ஓடு அவட்ட சொல்லி கொடுங்க. என்னுடைய பங்களிப்பு 1 குடம் பால், இது அன்னதானத்துக்கு வச்சுக்கோங்க, இது யாகத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லியே கொடுங்க. அதன் பிரகாரம் நான் சமர்ப்பணம் பண்றேன். சுவாமிக்கு இந்த பிரம்மாண்ட திருவிழா சிறப்பாக நடக்க எல்லோருடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம். இந்த 2 நாளும் கார்ல வர்றதை தவிர்த்துருங்க. வருஷம் முழுக்க உங்களுக்கு சௌகரியம் பண்றோம். கப்பல் மாதிரி காரை கொண்டு வந்தேன்னா அவினாஷ் ரோட்லயே தடை பண்ணிடுவோம். ஏன்னா மக்களுக்கே இடம் காணாது. சரி, ரோட்ல நிப்பாட்டிக்கலாமான மேம்பால பணி நடந்துட்டு இருக்கு. எங்கேயும் நிப்பாட்ட இடம் கிடையாது. எந்த கடைவாசல விட்டு விட்டு அந்த கடையில இருந்து எனக்கு தான் போன் வரும். இந்த 2200 நபர் இந்த காரை விட்டுட்டு போயிட்டா எடுக்க சொல்லுங்க. அதனால கார்ல வர்றதை தவிர்த்திருக்கும். கால் நடையா அழகா கால் கொடுத்திருக்கார், பாத யாத்திரையா அல்லது கால் டாக்ஸில வந்து நிம்மதியா சேவிச்சுட்டு போகும். வயசானவா கை குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவாள்னா மறுநாள் 12ஆம் தேதி அன்றும் அனுமதி ஜெயந்தி தான். 1,00,000 பேருக்கு தரிசனம் கொடுத்த பூரிப்போடு ஆஞ்சநேயர் இருப்பார். கொஞ்சம் நிதானமா சனிக்கிழமை கூட்டமா தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து வாழ சேரி. இப்படி அற்புதமான அனுக்கிரகத்தை எல்லோரும் சேர்ந்து பிரம்மாண்டமா கொண்டாடுவோம். ஜெய் சீதாராம். அதே போல அழகான கேலண்டர், வருஷா வருஷம் திருப்பதி திருமலைக்கு அடுத்தபடியாக அதே அளவு அதே அற்புதத்தை ஆஞ்சநேயருக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் அனுமன் திருமேனி திருவுருவம் அலங்கரிக்கப்படணும். எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் தினசரி கிடைக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தியிருக்கோம். விளக்கேற்றக்கூடிய ஒவ்வொரு வீடுமே கோயில் தான். ஒரு வருஷத்தை சாத்தின பல 100 அலங்காரத்தை 12 அலங்காரம் கொண்ட கேலண்டர் பிரசாதம் வாங்கிட்டு போகும்போது அந்த இடத்த கொடுக்கற வாங்கிக்கோங்க. 4 பேருக்கு வாங்கி கொடுங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லி கொடுக்காதீங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொடுங்க. போன் எடுத்தால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. இன்னிலிருந்து அந்த பழக்கம் வரட்டும். என்ன தெரியாத நிறைய தமிழர்களுக்கு ராமனே என்ன தெரியாம இருக்கா. இந்த ராமன் ஆலயம் அமையறதும் தெரியல. நீங்க சொல்றதன் மூலம் அறியட்டும். இந்த அற்புதத்தை நாம நிகழ்த்துவோம். ராமனுடைய அனுகிரகம் உலகம் முழுக்க வியாபிக்கட்டும். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நமது பாரத தேசம் இந்த ராமன் ஆலயத்தின் மூலமாக ஏற்பட இருக்கு. சுவாமியை பிரார்த்திச்சுக்கோங்க. அனுமதி ஜெயந்தி மகோத்சவம் எந்த ஒரு விக்ரமும் இல்லாமல் நடக்கட்டும். ஜெய் சீதாராம். சியாபதி ராமச்சந்திர கி, ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கி. சுவாமிக்கு ஷோடச உபசாரத்தோடு ஆராதனை பூர்த்தியாகி அமுது நிவேதனம் இந்த பிரசாதம் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால இன்னும் 2 நிமிடம் காத்திருந்து வரிசைக்கு அப்பால் வெளியில நிக்கிறவா இந்த மூலையில தான் வரிசை ஆரம்பம். இந்த பக்கம் வந்துருங்க. அழகா வரிசையில வந்தேன்னு 10வது நிமிஷம் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க விரைந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பிரசாதம் வாங்காமல் யாரும் போகக்கூடாது. சந்தோஷமா சொல்லுங்க. ஜெய் சீதா.